விலைவாசி வந்து நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு மக்களால் தாங்கிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? உங்களோட ஒப்பீனியன்? மக்கள் வந்து தாங்க முடியாத சூழ்நிலை இருக்காங்க. இதுக்கு முற்றுப்புள்ளி வந்து முக்கியமான ஆள் யாருன்னா மோடி தான். சரிங்களா? சரிங்க. மோடி தான். ஆனால் மோடி உள்ள ஸ்தானத்தில் அங்கே இருந்த காலத்தில் காமராஜர் பீரியடில் வந்து அவர் பேர் கூட நான் மறந்துட்டேன். எனக்கும் காமராஜர் ஐயாவுக்கும் வயசு ரொம்ப வித்தியாசம். நான் பார்த்துருக்க மாட்டேன், கொண்டு இருக்க மாட்டேன், அது ஏற்றுக்கலாம். ஆனால் அவர் செயல்களை நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். அவர் வந்து இந்த மாதிரி தீர்மானங்கள் வந்து இந்த ஆள் வந்து மோடி வந்து போட்ட தீர்மானங்கள் வந்து சட்டசபையில் போட்டதை வந்து அதிரடியாக போய் நிப்பாட்டினாராம். இவர் வந்து கேட்டிருக்காங்க, யார்கிட்ட காமராஜர் கிட்ட கேட்டிருக்காங்க, ஐயோ என்ன இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருமா மக்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே அந்த தீர்மானத்தை முதல்ல கட் பண்ணு, அதை எதையும் வெளியிடாத அப்படின்னு சொல்லி சொன்ன காமராஜர் அன்னைக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. காலகட்டத்தில் மக்களுக்கு பயந்துக்கிட்டு மக்கள் இப்படி தான் வாழணும், பாவம் டென்ஷன் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சிந்தனையில் செயல்பாடு நல்ல செயல்பாடோடு இருந்தாங்க. மக்கள் நலனுக்காக மக்கள் நலனுக்காண்டி கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்போ எல்லாருமே இருந்தவங்க. இப்போ இந்த ஆள் பெஞ்சில் உட்காந்து ஏசிக்கு காலுக்கு ஒரு ஏசியை வச்சுக்கிட்டு நான் போகிறதெல்லாம் நான் சொல்லுவதான் சட்டம், நான் சொல்லுவதான் சட்டம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இதுக்கு காரணமே முக்கிய புள்ளி மோடி தான். காலங்களை இந்த ஆள் இருக்க தட்டிக்கும் இது எழுதி எதுவுமே ஒன்றும் முன்னேற்றம் வராது. விலைவாசி ஏறிட்டே இருக்கு. நம்மளோட உழைப்பு கொஞ்சம் அதிகமாகணும். நம்ம வரவுக்குள்ள செலவு பண்ணோம்னா ஓரளவு அதை சமாளிக்க முடியுன்றது என்னுடைய கருத்து. நல்லா கீழ்மட்டத்தில் மேலே வந்தா ஓகே. 300 ரூபா சம்பளத்துக்கு தான் சென்னைக்கு வந்திருந்தேன். அப்படிங்களா? ஆமாம். அதுலேயும் 150 ரூபா மிச்சம் பண்ணி 150 ரூபா செலவு பண்ணி படிப்படியாக மேலே வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கிறேன். நீங்கள் 300 ரூபா சம்பளத்துக்கு என்ன வேலை பார்த்துட்டு? நான் ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக வேலை பார்த்தேன். அப்படிங்களா? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? அது நான் 90ல் வேலை பார்த்தேன். 90ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க. சரி, ஓகேங்க. அப்போ இருந்த விலைவாசிக்கும் இப்போ இருக்க விலைவாசிக்கும் உங்களுக்கு சம்பளம் அதுக்கேற்ற அளவுக்கு ஏறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏறல சார். ஒரு சில பேர் நல்லா சம்பாரிச்சுட்டே இருக்காங்க. கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க ரொம்ப தினக்கூலியெல்லாம் இப்போ நல்லா சம்பாதிக்கிறாங்க. இந்த மாசம்பளம்னு போறாங்க இல்லையா, அவங்களுக்கு மினிமம் பட்ஜெட் தான் வச்சிருக்கிறாங்க. ஒரு 10,000 12,000 அதுக்குள்ளதான் அவங்க குடும்பம் பண்ண வேண்டியிருக்கு. அவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. டெய்லி சம்பாதிக்கிறோம் 1000 2000 வாயில வந்து சம்பாரிச்சுட்டு போயிடுறாங்க. பட் மாசம்பளக்காரங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களால தான் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். விலைவாசின்றது தான் இப்போலாம் எதுவுமே பண்ண முடியல ப்ரோ. ஃபஸ்ட்டு விற்ற விலைவாசிக்கு இப்போலாம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னு வச்சிங்களேன், கம்பல்சரி 500 ரூபா அவங்க சாப்பிட்றதுக்குலாம் உங்களுக்கே தெரியும். நம்ம இந்த டீ நகர்லேயே சுற்றி பார்த்தாலும் 100 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு ஃபஸ்ட்லாம் 30 ரூபா 40 ரூபாய்க்கு சாப்பாடு கிடைக்கும். இப்போ இங்கே வந்தால் 120 ரூபா ப்ரோ. ஒரு நாள் சம்பளம் 500 ரூபா வைங்க, 120 ரூபா. டீ சாப்பிட்னாலே 30 ரூபா 40 ரூபா ஆகிடுது. 5 ரூபா 7 ரூபா அந்த டீ 10 ரூபா 12 ரூபா ஆகிடுச்சு. இப்போ ஒரு நல்ல காஃபி சாப்பிட்னா 40 ரூபா 50 ரூபா ஆகுது. இப்போ சம்பாரித்து நம்மளுக்கு யூஸே இல்லை. ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து செலவு தான் பண்ணுறோம். இதெல்லாம் நம்ம சேஃப்டியும் பண்ண முடியாது, சேவிங்ஸும் இல்லை. ரெண்டாவது என்ன ஒரு கான்செப்ட்னா, நம்ம சம்பாதிக்கணும் ஓடுறோம். இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் தான் மாறுது. விலைவாசி பண்ணணும் குறைக்கணும்னா அது வந்து உங்களுக்கே தெரியும், நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. இன்றைக்கி காலகட்டங்கள்லாம் வந்து அதிகமாக செலவு தான் ஆகுது. சேர்த்து வச்சு நம்ம ஏதாச்சும் ஒரு சோர்ஸ் பண்ணாலும் பண்ண முடியாது. இந்த டைமில் ஒரு பிஸ்னஸ் எடுத்தாலும் சரி லாஸ் தான் ஆகுது. எல்லாத்துக்குமே அதுதான். ஒரு சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி என்ன பிஸ்னஸ்னாலே உங்களுக்கு தெரியுது, நம்மள்ட்ட காசு இருந்தால் தான் பண்ண முடியும். முன் பணமாக எதுவுமே இல்லாமல் நம்ம பண்ண முடியாது. ரெண்டாவது அதுக்கு எது வேணும்? சேவிங்ஸு. நம்ம ஒரு பொருள் வாங்கினா 10 ரூபா விற்கிற பொருள் 20 ரூபான்னு விற்கிறாங்க. அப்போ நம்ம எப்படி அதுதான் பண்ண முடியும்? எதுவுமே எல்லாமே விலைவாசி. இன்னைக்கு ஒரு வேளை பிரியாணி சாப்பிட்னாலும் ஒரு நாளைக்கு 100 ரூபா 120 ரூபான்றானுங்க. சரி, இருந்தாலும் ஆசைக்கு சாப்பிட்டு தான் ஆகணும். அவனை சம்பாதிக்குது எதுக்கு? நல்லா சாப்பிட்ணும், நல்லா துணிமணி வாங்கி போடணும், நல்லா இருக்கணும். இதுக்கு தானே சம்பாதிக்குது. நாளைக்கு கஷ்டப்பட்டு ஐயோ பிரியாணி சாப்பிட முடியல செத்து போயிட்ட பிறகு யோசிக்க முடியாது. அதுதான், அதுக்கு முன்னாடியே இருக்கிற வரையும் நல்லா அனுபவிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும். இப்போ விலைவாசிலாம் ஏறிச்சு தான். எங்கே போனாலும் காசு தான். காசு இருந்தால் தான் உலகமே நம்மளை மதிக்கும். சொந்தக்காரங்க கூட சரி, காசு இருந்தால் தான் நம்ம வீட்டுக்கு வருவானுங்க. காசு இல்லைன்னு வச்சுக்கோ நம்ம எட்டி கூட பார்க்க மாட்டானுங்க. அதே மாதிரி நம்பிக்கையை மட்டும் விட்டுறக்கூடாது ப்ரோ. நம்பிக்கை நம்புற வாழ்க்கை. பண்ணாத வேலையே இல்லை, எல்லாமே பண்ணியாச்சு. நீங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்றீங்களா? இப்போ ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கீங்க இப்போதைக்கு கரண்டா? அது இல்லாம நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இது இல்லாம ஜூஸ் கடை வச்சிருக்கிறேன். அப்படிங்களா? ஓகே. ஜூஸ் கடை வச்சிருக்கீங்கன்னா அந்த ஜிஎஸ்டி பிரைசஸ் எல்லாம் வந்துட்டு எக்கச்சக்கமா போட்டுட்டு இருக்காங்க இல்லையா? ஆமாண்ணா. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன இருக்கு? நம்ம வாங்கி தானே ஆகணும். நம்ம முன்னேறினா நம்ம இந்த பொருளை வாங்கி தான் ஆகணும். அதுக்கு நம்ம வாங்காம விட்டோம்னா நம்ம என்ன பண்றது? எதனா ஒண்ணு பண்ணி எப்படியாவது மேல நீனா எந்திரிப்போமான்னு பாக்குறோம். எல்லாத்துக்குமே வரி தான். காலோதர இடம்லாம் வரி தான். வரி இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைன்ற மாதிரி தான்.
இன்னைக்கு அன்னைக்கு விற்ற விலைவாசி வேற. அன்னைக்கு எவ்வளோ விற்றுது பெட்ரோலு 30 ரூபா என்னமோ, எனக்கு தெரிஞ்சு 30 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு மெயின்டைன் பண்ணோன்னா குடும்பத்தை நடத்தினா ஒரு 500 ரூபாய் வேணும். என்னை விட்டு நான் ஆட்டோ ஓட்டுறேன், மற்றவங்களாம் இந்த மாத சம்பளம்லாம் வாங்குறாங்கல்ல, ஆமாம், அவங்களாம் எப்படி தான் மேனேஜ் பண்ணுறாங்க ஒன்றுமே புரியல. இப்போ நகையோட விலை இருக்குது பார்த்தீங்களா, கடந்த ஒரு மாசத்துல மட்டுமே 10% ஏறிடுச்சு. ஸோ இது வந்துட்டு மக்களால் வந்துட்டு இப்போ அதால் தாங்க முடியுமா? என்னன்னா ஒரு ஃபங்க்ஷன் வருது, இது வந்துட்டு ஒரு ஏதாவது பண்ண முடியுங்களா? என்ன நடத்த முடியும் சொல்லுங்க? ஒருத்தன் 3 பொம்பளை பிள்ளைய பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். என்னடா நான் ரெடிமேட் கடையில் வேலை ஆக்குறேன் அப்படின்னு சொல்கிறேன். அவனுக்கு சம்பளம் எவ்வளோ? 800 ரூபா கொடுக்குறாங்க. 3 பொம்பளை பிள்ளை வீட்டில் இருக்கு, அவனுக்கு சம்பளம் 800 ரூபா கொடுக்குறான். மிச்ச காசு கொண்டு பொண்டாட்டி வந்து கொடுக்குறான். வீட்டு வாடகை இருக்குது, அரிசி இருக்குது, பருப்பு இருக்குது, எண்ணெய் இருக்குது, எல்லாம் அவன் தான் பார்க்கணும். பொண்டாட்டிக்கு முடியல, கால் ஒடிஞ்சு போய் வீட்டில் கிடக்க. இந்த 3 பிள்ளைகளை பற்றி என்ன பண்ணுறது தெரியுமா? கடைக்கு நீ வேலைக்கு போமா, நீ ஒரு கடைக்கு போமா அப்படின்னு சொல்லி இப்போ பொம்பளை பிள்ளைகளை வேலைக்கு போட்டு அந்த குடும்பம் தலைந்து நடக்கிறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலாம் நம்ம தமிழ்நாட்டில் வந்துருச்சுங்க. நகை கஷ்டங்கள் ஏற ஏற நகை விலை கூடிக்கிட்டே தான் போகுது, ஒழுசு குறைய மாட்டுது. தலை தூக்கி நடக்கும் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி சொன்ன காலங்கள் வேற. இப்போ அப்படி இல்லை, தலை குனிஞ்சுதே நடக்கிறாங்க எல்லாம். ஏன்னா இதுக்கு முற்றுப்புள்ளியே யாருன்னா மோடி தான். ரைட்டு. ஏன்னா மோடியை வந்து நம்பி எவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி இறங்கி பேசுனாங்க. அவங்க பூரா பேருமே தரிசு தான். ஆமாம், தமிழ்நாட்டில் யாருமே அந்த ஆள் பேர் சொல்லி இருக்கக்கூடாது. ரொம்ப ஒரு இதெல்லாம் பண்ணுறாரு அவர். வாங்குறது ரொம்ப கஷ்டம் சார். திட்டமிட்டு செலவு பண்ணால் எல்லாராலையும் வாங்க முடியும். வருமானத்தில் ஒரு 20% 30% சேவிங்ஸ்ன்னு பண்ணாங்கன்னா எல்லாராலையுமே வாங்க முடியும். வாங்க முடியாத விஷயம்னு இல்லை, அவங்க திட்டமிட்டு எல்லாமே ஒவ்வொன்றுத்துக்கும் ஒதுக்கி வச்சா முடியும். ஆனால் விலைவாசி ரொம்ப ஓவராக தான் போயிட்டு இருக்கு. தங்கம்லாம் நினைச்சே பார்க்க முடியாத மாதிரி தான் இருக்குது. ஏதோ அவங்களால முடிஞ்சதை வாங்கலாம். ரொம்ப ஏழ்மை இருக்கிறவங்க வாங்க முடியாது ப்ரோ. ஏன்னா இன்னைக்கு நான் தான் ஆரம்பமே சொல்லிட்டேன், சாப்பாடு பிரச்சனை. நீங்கள் எந்த கடைக்கு போனாலும் சரி, இப்போ ஒரு இந்த கோல்டை பார்க்கணும், இந்த கோல்டு கடையில் 2 பேர் தான் நிற்கிறாங்க. ஓகேவா? கோல்டுலாம் கற்பனையிலேருந்து எப்பயோ போயிடுச்சு. 65,000 70,000 ஃபஸ்ட்டு கம்மியாக வந்தது. நீ 10% ஏறிச்சு. யாரும் வாங்க மாட்டாங்க. இருக்கவங்க தான் வாங்கி வைப்பாங்க தவிர இல்லாதவங்க யாருமே வாங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு சோர்ஸ் இல்லை ஃபஸ்ட்டு. கொஞ்சம் இப்போ எப்படி பண்ணுறாங்கன்னா 2,000 கட்டி அப்போ என்ன ரேட் இருக்கோ அப்போ தான் வாங்க முடியும். நீங்கள் இமீடியட்டாக எடுத்துகிட்டு போய் வாங்க முடியும்னா வாங்கவே முடியாது. நீங்கள் அது வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு இறக்குற மாதிரி இறக்கிட்டு அப்புறம் ஃபுல்லாக ஏற்றிட்டாங்க. அப்போ யாராலுமே வாங்க முடியாது, பண்ணவும் முடியாது. இதுதான் கான்செப்ட். இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு உங்களோட ஒப்பீனியனில் பர்சனலாக உங்கள் ஒப்பீனியன் படி என்ன சொல்யூஷன் கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்ச வரையும் ப்ரோ, இருக்க காசை ஏதாச்சும் ஒரு கோல்டில் போயிட்டு உங்களால் எவ்வளோ முடியும், ஒரு மந்த்லி ஒரு 2,000 குழந்தைங்களுக்கு இல்லை வீட்டில் இருக்கவங்களுக்கு அதை நீங்கள் மாதம் தவறாமல் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் கட்டுற மாதிரி கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அது வந்து ஃப்யூச்சர் பேக்கில் உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ப்ராப்பராக வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு பண்ண கற்றுக்கணும்னு சொல்ல வரீங்க. அப்புறம் கோல்டில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். பரவாயில்ல. மோஸ்ட்லி 70% வந்து எல்லாமே யூடியூபு. அதை விட்டா நம்ம வந்து நார்மலாக வந்து ரீல்ஸு இதில் இது பண்ணாமல் என்ன விஷயம் இருக்குது, இப்போ புதுசாக என்ன டெக்னிக்கலாக என்ன வருது, ஏஐ வருது, அதை கற்றுக்கோங்க. இந்த கண்டதையும் பார்த்துட்டு நம்ம கெட்டு போகிறதுல தான், அதில் தான் நம்ம டைம் வேஸ்ட் ஆகுது, நம்ம உழைப்பு எல்லாமே போகுது. ஒரு டெக்னாலஜி வருதுன்னா அது உள்ளே போயிட்டு என்ன இருக்கோ அதுலேருந்து நம்ம ஏதாச்சும் ஒரு ஐடியா கற்றுக்கிட்டு அதுலேருந்து அது பண்ணலாம். இப்போ பாதி 70% சென்னையில் பார்த்தா யூடியூப்பு, இன்ஸ்டா என்ன கிடைக்க போகுது? ஒரு ஆட்டு ஒரு லைக்கு வேலை முடிஞ்சிச்சு. அதுக்கு எவ்வளோ போராடுறீங்க எனக்கும் தெரில. டான்ஸு ஒரு நாளைக்கு இவ்வளோ செலவு, அவ்வளோ செலவு வேஸ்ட்டு. யூஸ்ஃபுல்லான இருக்கணும்னா நம்ம தான் யூஸ் பண்ணணும்.